ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். நான் தான் உங்கள் பிரின்சஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முடி, மூஞ்சு, கை, காலுன்ற அனைத்து பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பேக் போட்டு ஸ்க்ரப் போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு பாடி மெயின்டைனிங் டேன்னா கூட சொல்லிக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு சாட்டர்டே, அதனால தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ள போகலாம். உங்களுக்கும் என்ன மாதிரியே ஒரு தடவை முடிவாருனாலே கொத்து குத்தா குத்துதா? மூஞ்செல்லாம் நல்லா டல் அண்ட் பேட்சியா இருக்கா? கையெல்லாம் ரஃபா இருக்கா? காலில் முட்டிலலாம் எப்படி கருப்பாச்சுன்னே தெரியல, ஆனா அநியாயத்துக்கு கருப்பாயிடுச்சா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம சேவ் பண்ணி நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்ப லீவ் வருதோ அப்போ உட்காந்து பாருங்க. எனக்கும் அதே போலதான் இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்ல ஒரு 2 months பிஃபோர் பேக் போட்டேன். மண்டைக்கெல்லாம் நான் பேக்கே போட மாட்டேன். கைக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு, காலுக்கு போட்டு 1 வருஷம் ஆச்சு. இவ்வளோ விஷயம் நடந்தது எனக்கு. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு நான் இன்னைக்குதான் பேக் போட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி பேக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்டே ரெடி பண்ணிட்டேன். இந்த டைரியில தான் எப்பயுமே நான் எழுதி வைப்பேன். இதுல நான் பேக் போடுறதுக்காகட்டும், ரெசிபிக்காகட்டும், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் டைரியா கூட யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறையவே பார்த்தீங்கன்னா நான் இந்த டைரியில எழுதி வைப்பேன். ஸோ அதே போல் இன்றைக்குமே இந்த டைரியில தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்னடா இதை பேக் போட திங்ஸ் எடுத்து வைக்க சொன்னால் வீட்டுக்கு கெஸ்ட்டு அப்போ காஃபி பஜ்ஜிலாம் போட திங்ஸ் எடுத்து வச்சுருக்கான்ட்டு. ஆனால் அதுதான் கிடையாது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேக்கே போட போகிறோம். ஸோ ஓகே, நான் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு அப்படியே காமிச்சிடறேன். நான் காஃபி பவுடர், சுகரு, ரைஸ் ஃப்ளாரு அண்ட் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நார்மலாக ரெகுலராக உடம்புக்கு பூசிக்கிற மஞ்சத்தூள், நம்ம சமையலுக்கு போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் பேசின் ஃப்ளார், ஆயில், பொட்டேட்டோ, டொமேட்டோ, லெமனு, பின்னாடி ஃப்ளாக்ஸ் சீடு, வாட்டரு, பேக்கிங் சோடா, இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அப்படியே காமிச்சிடறேன் பாருங்க. ஃப்ளேக் சீட்ஸு, தண்ணியும் ஆயிலும் நான் மிக்ஸ் பண்ணி ஹெட்டுக்கு ஒரு பேக் மாதிரி போட போகிறேன். அண்ட் மூஞ்சுக்கு பொட்டேட்டோ, டொமேட்டோ, பேசன் ஃப்ளாரு, ரைஸ் ஃப்ளார்லாம் யூஸ் பண்ணி பேக் போட போகிறேன். ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா காஃபி தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகரு, இல்லை சுகர் கிடையாது, ஹேண்டுக்கு காஃபி தூள், டர்மரிக் பவுடரு, லெமன் ஜூஸு, பேக்கிங் சோடா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லெக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தான் நம்மளுக்கு சுகரு, அதுக்கப்புறம் காஃபி தூள், ஆயில்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு மேக் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாச்சும் கைக்கு, அதுக்கப்புறம் மூஞ்சுக்கு, காலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு தேவையான பேக்கையும் ரெடி பண்ணி வச்சிடணும். ஹெட்டுக்கு போட்டுட்டு நம்ம ஹெட்டை நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு கொண்டையெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் தண்ணியோ இல்லை ஆயிலோ ஏதோ ஒன்று ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக 10லேருந்து 15 பவுல் தேவை. ஆனால் அதெல்லாம் தொடக்கலன்னா வீட்டில் செம்மையாக திட்டுவோம். அதனால நீங்களும் தொடக்கி போட்டுருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 10லேருந்து 15 கப்பு தேவைப்படும். அண்ட் இது ஜஸ்ட் ட்ரையல் தான். மெயின் பிக்சர் போக போக உங்களுக்கே தெரியும். ட்ரையலுக்கு ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு சிறுலக்குட்டி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பார்க்காம எடுத்துட்டேன். ஒரு சைடு அடிச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக நல்லா அந்த மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன். நீங்களும் மறக்காம இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டுங்க. மண்ணோட மூஞ்சில் போட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி ஃபுல்லாக பொறி ஆயிடுச்சு. நீ என்ன கமெண்ட்ல சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை தோல் சீவு எடுத்துக்கலாம். நான் முதல்லயே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது எல்லாமே எனக்கு, என்னோட ஃபேஸு, ஹெட் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். எனக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். எதுவுமே எனக்கு எந்த ஒரு அலர்ஜியோ எதுவுமே ஆகாது. அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இது உங்களுக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி ஃபுல்லாக பொறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல என்னை கேட்கக்கூடாது. என்ன போல நீங்களும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேருக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சாலே அது செம்ம க்ரோத்தாக இருக்கும். அதுவே ஒரு வேற லெவலான ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட்ல அசம்பிள் ஆயிடுங்க. ஏன்னா நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது வண்டியா எனக்கு முடி கொட்டுது. நல்லா திக்கா இருந்த முடி இப்போ இப்படி ஆயிடுச்சு. போக போக விட்டா சொட்டை தான். இதெல்லாம் பண்ணும்போது செம்ம குப்பையாகும். அதை க்ளீன் பண்ணிட்டு போயிடணும்.
ஸோ தோல் சீவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் திரும்பியும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு கிரேட்டரை வச்சு ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிறேன். அதனால உருளைக்கிழங்குலேருந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான். புதுசாலாம் எதுவும் பண்ணல. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கை எடுத்து அதில் வந்து குட்டி குட்டியாக தோல் சீவி அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாலே வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அது வந்து நம்ம பண்ணால் அது வந்து அரையும், பட் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு ஜூஸ் ஆக்கணும். பட் இதுல இருந்து நம்ம எடுக்க இந்த மாதிரி துருவிட்டு அது புதியும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்டாவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏதாச்சும் பியூரி மாதிரி ஒரு உருளைக்கிழங்குல இருந்து இப்ப நார்மலா நம்ம வந்து மேங்கோல இருந்து பியூரி எடுப்போம்ல, மேங்கோ ஜஸ்ட் அரைச்சிட்டு அதுல இருந்து நம்ம வந்து பியூரி எடுப்போம். அரைச்சாலே நம்மளுக்கு மேங்கோ பியூரி கிடைக்கும்ல, அந்த மாதிரி வந்து இது வந்து உருளைக்கிழங்குல இருந்து வர ஒரு பியூரி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம இந்த துருவி போட்ட பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம நசுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் ஜூஸ் எனக்கு கிடச்சிது, ரொம்பலாம் கிடைக்கல, ரொம்ப கொஞ்சோண்டு கம்மியாக தான் கிடச்சிது. இதுவே நம்மளுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசோடு எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு முடிச்சுட்டு தக்காளிக்கு ஜூஸ் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு புல்லட் மிக்சி ஜாரில் இதை ஃபுல்லாகவே நான் வந்து தூக்கி போட்டுட்டு நான் நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கிறேன். இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த ப்ராசஸ், இதுக்கு வந்து நான் ஒரு பேசன் ஃப்ளவர் 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அதற்கு பிறகு ரைஸ் ஃப்ளவர், ரெண்டுமே சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த இது கிடைக்கும். இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம், அப்படியே கொஞ்சம் கீழே தெரிச்சு விட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அது மிக்ஸ் ஆயிடுச்சு. டொமேட்டோலாம் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோல, அது இந்த மாவு கூட அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பேக் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு மேக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் இந்த அளவு காஃபி தூள் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், இருக்கதே தெரியக்கூடாத அளவுக்கு கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போடும் போது இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் இல்லை கையில் எங்கெங்கே பேக் பண்ணணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸுக்கு முடிஞ்சாச்சு, ஹேண்ட்ஸுக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து லெக்ஸுக்குமே நான் சேம் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சுகர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஸ்க்ரப்பாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது 2 பேர் போட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா காஃபியாக குடிச்சிடலாம். சில்லுன்னு பார்த்து ஊற்றினா கோல்டு காஃபி, சுட ஊற்றினா ஹாட் காஃபி. நான் அப்படியே வந்து ஓரமாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கைக்கு காலுக்கு மூஞ்சுக்கு வந்து பேக் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மட்டும்தான் வந்து கடைசியாக போடணும். எக்ஸீடை வச்சு வீட்லேயே தான் ஹேர் பேக் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வீட்லேயே பண்ணிக்கோங்க, நீங்களுமே வீட்டில் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு மேனேஜ் பண்ணணும். இதை எங்கள் மம்மி வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அதனால தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நான் இப்போ வாண்டடாலாம் வாங்க மாட்டேன். சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே எப்படின்னா எங்கள் மம்மி சமைக்கும் போது தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகி அவங்கள செம்மையாக தொல்லை பண்ணி இரிட்டேட் பண்ணி விட்டுட்டு போவேன். இதெல்லாமும் நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயுமே அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் கிச்சனுக்குள்ளேயே வர மாட்டேன். இப்பன்னு சொல்ல எப்பயுமே நான் அப்படிதான். காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். டீஸ்பூன் ஃப்ளெக்ஸி சீட்ஸை வந்து போட்டுக்கிறேன். இது 1.5 டீஸ்பூன் போடலாம் கைஸ். அதை நம்ம நல்லா கலரி விட்டுட்டு அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளவர் போட்டுக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணிக்கு 1.5 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸீட், அதுக்கு 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர். ஃப்ளெக்ஸீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொதிக்க உள்ள இந்த ஃப்ளெக்ஸீட்ஸோட ஜெல் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஜெல்லு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ஹேரில் வந்து பேக்காக அப்ளை பண்ணுவோம். இதை வந்து நான் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஸோ அதை நல்லா கொதிக்கப்படணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி மண்டையில் தேய்ச்சிக்கலாம்.
நீங்களுமே வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல இதெல்லாம் பண்ணி பாருங்க, நல்லா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. செலவு பண்ணி பண்றதுக்கு நம்ம வீட்லயே இருக்கிறத வச்சு யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. ஆமா இப்ப சொல்லுங்க. மைக் இல்ல. எங்க மம்மி சொன்னது கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல, அதனால உங்களுக்கு சொல்றேன். பியூட்டி பார்லர் போயிட்டு நம்மளுக்கு தேவையில்லாம வந்து செலவு பண்ணி ஒரு 5000 அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பெடிக்யூருக்கு மட்டுமே 3000 கிட்ட கேக்குறாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காஸ்ட்லி ஆகும், எல்லாமே சேர்த்து பண்ணணும்னா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி போய் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி வீட்லயே வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த எனக்கு ஹேர் பேக் மட்டும் எப்படி வரும்னு தெரியல, பட் மீதி எல்லாமே சூப்பரா வரும்னு தெரியும், ஏன்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்க மம்மிக்கு வந்து ஒரு தடவை வந்து லெக் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். கம் டு ASMR. ஒண்ணுமே கேட்டிருக்காது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப லிக்விடியா இருந்திருக்கும், பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்பலாம் கம்மியா இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். போக போக நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலாம் போயிட்டு நம்மளுக்கு நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு சில ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அது லேசா பிரேக் அவுட் ஆகுது. இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இதோ இந்த ஃப்ளக்ஸ் சீட்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகுது. அப்படி பிரேக் அவுட் ஆகி உள்ள இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெல் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்ப வந்து எல்லாமே பிரேக் அவுட் ஆகி ரிலீஸ் ஆகும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சில வந்து ரெடி ஆகும். தற்போதைய சார்ஜ் இல்லாத காரணத்தினால் நான் மைக் எடுத்து வைத்துவிட்டு சார்ஜ் போட போகின்றேன். ஃப்ளக்ஸ் சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் பவுடர் அண்ட் வாட்டர் போட்டு நல்லாவே கொதிக்க வச்சுட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும், நம்மளுக்கு போக போக அதுவே வந்து பார்த்திங்கன்னா திக்காகிடும். ரொம்ப திக்காகணும்னு இல்லை, கொஞ்சம் திக்கானா போதும். நான் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து 1 டீஸ்பூன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன், பட் 1 டீஸ்பூன் பத்தலை. நம்ம வந்து 2.5 டீஸ்பூன்ஸ் கிட்ட தேவைப்படுச்சு, அதனால நான் அப்புறமா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடயே நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லா மசாஜ் கொடுக்கணும். என்னடா கொண்டையோட கேமன் வந்துட்டுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. எல்லாம் நான் போட்ட ஹேர் பேக்கின் விளைவுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு பிடிச்சாச்சு. ஆனால் ஹேர் பேக் நான் வந்து என் மண்டைக்கு மட்டும் போடல, காதுக்குள்ளே, கழுத்தில், அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த நெக்கில் எல்லா இடத்துக்கும் போட்டாங்க எங்கள் மம்மி சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்படியே ஒரு கொண்டையுமே வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்ருக்காங்க. இதுக்கப்புறம் போயிட்டு நான் ஃபேஸ்க்கு பேக் போட்டு அப்புறம் நான் வந்து காலுக்கு போட்டு அதுக்கப்புறம் கைக்கு போடல, எல்லாமே பார்க்கலாம். அடுத்தபடியாக ஃபேஸுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபேஸுக்கு ஆல்ரெடி நம்ம கிராம் ஃப்ளாரும் ரைஸ் ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அது கூட பொட்டேட்டோ ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் ரெடி பண்ணி வச்சதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கரெக்டான டெக்ஸ்சருக்கு நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக தின் லேயராக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேண்டுக்கு மேக் பண்ண போகிறோம். ஹேண்டுக்கு லெக்குக்கு ரெண்டும் சேர்த்து மேக் பண்ண போகிறோம். அதில் இது லெக்குக்கு காஃபி தூள், சுகர், அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா வந்து காஃபி தூளை வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஏரில் வச்சனால அதுக்கு இன்னும் ஃபுல்லாகவே வந்து ஒட்டிக்கிச்சு, கட்டி ஆகிடுச்சு. இந்த தப்பை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி காஃபி தூள், டர்மரிக் பவுடர், பேக்கிங் சோடாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அது கூட நான் வந்து ஜஸ்ட்டு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதை பிழிஞ்சு விட்டு நம்ம ஹேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஹீட்டர் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன், சுடு தண்ணியில் வந்து கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நிறைய சுடு தண்ணி கொஞ்சமாக தான் வந்து நான் நார்மல் வாட்டர் எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம காலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி படும்போது ரொம்ப வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு அது சூடே தெரியாது. அதனால தான் நான் வந்து கொஞ்சோண்டு தான் வந்து நார்மல் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அது கூட ஷாம்புவும் கல்லுப்பும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதில் நம்மளுக்கு ஒன்று தான் மெயின். அது என்னென்னா, குளிக்கும் போகும்போது இந்த காலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெடிக்யூர் பண்ணுறதுக்காகவே
ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி இருக்கும். அது எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது ஆக்சுவலி அதை வச்சு நம்ம நல்லா தேய்க்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் இருக்க வந்து அந்த அழுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே போய்டும். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த ஓப்பன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு அழுக்குக்கு பின்னாடி இருக்க ஸ்கின் வந்து நம்மளுக்கு தெரியும். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சில்கி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம சில்கி ஆகிடுச்சு. இது க்ரோத் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து ஹேர் க்ரோ ஆகுமான்னு தெரியல. பட் ஆக்சுவலி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கொட்டலை. முடி சுத்தமாக கொட்டலைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் கொட்டுச்சு, ரொம்பலாம் கொட்டலை. இது வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு கூட நான் வந்து ஸ்க்ரப்பெல்லாம் வந்து அவ்வளோவா தேய்க்கலை. எனக்கு செம்ம சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு கம்மி ரிசல்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிருந்தது. பட் மூஞ்சிக்கு கைக்கெல்லாம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய்.